தேவ செய்திக்கும்பதாக ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நாம் அப்படியே நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோர்வோடு வந்திருக்கிற எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிடம். சோர்வோடு வந்திருக்கின்றீர்களா? பாரத்தோடு வந்திருக்கின்றீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். உங்களை அழைக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரமா முடித்து விடுவேன். தாய்மார்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவன் வல்லமையை வெளிய பண்ணக்கூடிய தேவன், அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன், அவர் நம்மை அரவணைக்கக்கூடிய தேவன். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சோர்வோடு நீங்கள் வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே மனமே. கண்டுன்னை அழைத்த தேவன் உன்னை கைவிடுவாரோ என்று சொல்லி ஒரு பக்தன் பாடுகிறார். ஒருவேளை குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக பாரத்தோடு வேதனையோடு இந்த இடத்துல வந்திருக்கின்றீர்கள். ஆண்டவரே, என்னுடைய சோர்வை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய துன்பங்களை மாற்றும் ஆண்டவரே. நீர் என்னை தேர்ந்தெடுத்த தெய்வன் ஆண்டவரே. என்னை ஒன்று கூட உம்முடைய பிள்ளையாக நீர் மாற்றும் ஆண்டவரே. ஒன்று கூட நாம் பாடுவோமா? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே என்ற மனதை என்ற பாடலை நாம் பாடுவோம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அருமையான தேவஜனமே, பாரத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் இந்த இடத்துல வந்திருக்கலாம். நான் உன்னை கண்டெடுத்தவன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தவன், பயப்படாதே என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை உங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஆவியானுடைய அசைவாடுதல் உங்களுடைய உள்ளங்களை ஏவிக் கொண்டிருக்கிறது. எனவே ஆண்டவரே, சோர்வோடு நான் வந்திருக்கிறேன். எங்களை பிள்ளைகளை குறித்த கவலையோடு இந்த இடத்திலே வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை கண்ணோக்கும் தகப்பனே, என்னுடைய பிள்ளை சொல்வார்த்தை கேட்பது இல்லை, என்னுடைய கணவன் சொல்வார்த்தை கேட்பதில்லை, பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறாள். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய பெற்றோர்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்க. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. தகப்பனே, உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரோடு நாம் பேசுவோமா? அவர் வல்லமை உள்ள ஒரு தேவன், நம்மை மன்னிக்க கூடிய ஒரு தேவன். ஹல்லேலூயா. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பர் உன்னை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ என்று சொல்லி பக்தன் பாடுகிறான். பாடுவோமா? துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லை உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம்
அமைதலும் சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காக, குறிப்பாக 3வது ஆண்டு சபை நாளை கொண்டாடும்படியான ஒரு கிருபை அருமையான பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனை, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கிராமத்திலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய இல்லத்திலும் இறங்குவதாக. பரிசுத்த ஆவி எங்கே அங்கு விடுதலை, அந்த விடுதலை இந்த கிராமத்தில் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒவ்வொருடைய இல்லத்திலும் இறங்குவதாக, ஒவ்வொருடைய பெற்றோர்கள் மத்தியிலும் இறங்குவதாக, வாலிபர்கள் மத்தியில் இறங்குவதாக. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தினாலே, அதிகாரம் உள்ள நாமத்தினாலே நாங்கள் சபித்தாதம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த கிராமத்தை பரிசுத்தப்படுத்தும், கிராமத்தை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். சத்திய சிந்தனைக்காக தேர்ந்தெடுத்த வேத வசனம் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். திருச்சபையே, எத்தனையோ சபை நாட்கள், இதற்கு முன்னர் இருந்த சபை நாள், எத்தனையோ புரோகிராம் எல்லாம் நாம் கடந்து வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. உனக்கு பரலோக வாழ்வை தருவதற்காக, உன்னை என்னிடத்தில் சேர்ப்பதற்காக நான் வருகிறேன், நான் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். திருச்சபையே, இன்றைக்கு கிருபையின் காலத்துக்குள்ளாக நீனும் நான் வைக்கப்பட்டிருக்கிறோம். அழகான ஒரு தேவனுடைய ஆலயம், எவ்வளவு அன்பாக நாம் பாடுகிறோம், செய்கிறோம். ஆனால் இந்த கிருபையினால் எடுபட்டு போகப்படுகிறது. அல்லேலூயா. இப்படி தேவனை ஆராதிக்க முடியாது, தேவனுடைய வசனங்களை கேட்க முடியாது, தேவனுக்கு என்று ஊழியம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சகாலம் இனி வரப்போகிறது. இன்றைக்கு நீனும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? திருச்சபையே, இதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, இந்தியாவில் சொல்லுவாங்க 3% 4% தான் கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் சொல்லல. இல்லவே கிடையாது. மறைமுக கிறிஸ்தவர்கள் 50% above, 50க்கு மேலான மக்கள் இன்றைக்கு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. படித்தவங்க, ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் இன்றைக்கு வேத புஸ்தகத்தை வாசித்துட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரை ஆராதிக்காங்க. எப்படி நம்ம இந்த இடத்துல வந்த நம்ம சமுதாயம் புறக்கணித்து விடுமோ என்று சொல்லி பயந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பூர்வ கிறிஸ்தவர்கள் நல்ல ஒரு தேவனுடைய ஆலயம், நம்முடைய முன்னோர்கள் மிஷனரிகள் அப்படியெல்லாம் இருந்து சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய உள்ளம் இன்றைக்கு பாவத்தோடு காணப்படுகிறதே. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. திருச்சபையின் பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையிலே காணப்படும்? ஆண்டவர் நம்மை அழைக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். பரிசுத்தமாகவனும் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி ராஜாதி ராஜா என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார். என்ன செய்து